வணக்கம் உறவுகளே, ஏர்மன் தமிழன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் ஏர்மன் விவசாயி ஒரு ஆளுந்த வீட்டுக்கு வந்திருக்கிறோம். அந்த விவசாயி இந்த வீட்டு நாங்கள் வந்து ஒரு என்னென்ன தோட்டங்கள் வைத்திருக்கிறான்னு பார்ப்போம். பாருங்கள், அந்த வீடியோக்கு நுழையுங்க. முதலாவதாக நாங்கள் அவரது கொட்டிலே போய் பார்ப்போம். அதாவது தோட்டத்துக்கு ஒரு கொட்டில் இருக்கும். அந்த தொட்டிலாம் இது அவர் வைத்திருக்கிற பொருட்களை பார்ப்போம். ஏற்கனவே பார்த்தோம்னா உழவு இயந்திரம் இதுதான். உழவு இயந்திரமா புல் வெட்டுற மிஷின் இது. ஓ, அதுக்கு என்ன இருக்குது? தண்ணி பம்ப் எல்லாம் இருக்கு. அப்போ வந்து உழவு இயந்திரம் பெட்ரோல் விட்டு பாவிக்கிறது, அப்படி தானே? என்ன பெட்ரோல் விட்டு பாவிக்கிறது. இங்கால வந்து ஏற்கனவே நான் காட்டியிருப்பேன். என்ன இயந்திரம்ண்டா புல் வெட்டியும் இயந்திரம். இப்போ அவர் கொண்டு வைக்கிறார் எனக்கு காட்டி போட்டு. சின்ன விவசாயி அங்கால பார்த்தோம்னா இது இதுக்கு மேலே இருக்கிற என்ன வைக்கிற மோட்டர் தான். இன்னும் கன பொருட்கள் இருக்குது இவர்கிட்ட. பார்த்துறீங்களா? அடுத்த கட்டமாக பிக்கான் ஊரில் புல்வெட்டின்னு சொல்லுவீனமே, அந்த புல்வெட்டி தான் இது. தோட்டத்துக்கு நுழைவோம் நாங்கள். தோட்டம் வந்து சும்மா இல்லை, பெரிய தோட்டம். ஆரம்பமே ஒரு ரோஜாவோட விடங்குது. பார்த்தீங்கன்னாண்டா ரோஜா கனகடலில் நடக்குது. ஆரம்பத்திலிருந்து போவோம் புல்லுக்கு. நாங்களும் இங்கே பார்த்தீங்கன்னா டேங்க் தண்ணி எல்லாம் இருக்குது. இவரும் வீடியோ யூடியூப் தலைவர். பூக்கொண்டுகள் இருக்குது. ஓ, இங்கே மம்பட்டி இல்லாமல் இருக்குது. அப்பா ஏர்மனுக்கு வந்து முதல்லாம் மம்பட்டியும் பிக்கானும் இதான் காண்றோம். அதில் பிக்கானம் பாட்டு தான் போல். இங்கால பூ, இங்கால ஒரு முந்திரிய பழம் தோட்டம்னு சொல்லிடலாம். பார்ப்போம். இங்கே பாருங்கள், முந்திரிய பழம் கிடக்குது. அதாவது இயற்கையானது. இனி கொஞ்சம் வளர வளர அதுக்குரிய உபசரிப்பு இருக்கும். நான் இந்த வீட்டு தோட்டத்தை எப்படி பராமரிக்கிறேன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். என்ன எப்படி பராமரிக்கிறேன்னா, விடிய ஒலிம்பியா இரவு பகல் வேலை செய்கிறேன் நான். விடிய ஒலிம்பி இந்த தோட்டங்களுக்கு தண்ணி இறைச்சி போட்டு தான். என்னென்னா அதுகள் உயிர்கள் என்ன, அந்த உயிருக்கு கட்டாயம் தண்ணி கொடுக்கணும். அதாவது தண்ணி கொடுத்தா தான் அதுகள் மலர்ச்சி அடையும். அதாவது ஈரலிப்பாக இருந்தால் தான் அதுகளுக்கு ஒரு குளிர்ச்சி வரும். அதனால் ஒவ்வொரு நாளும் விடிய ஒலிம்பி 3 மணி 3:30 ஒலிம்பி தண்ணி இறைச்சி போட்டு தான் நான் 6 மணி போல் வேலைக்கு போடுவேன். வேலைக்கு போய் வந்து எங்க பாருங்க எப்படி தண்ணி இருக்குது. தண்ணீர் கண்டாப்பி விடுவேன். அங்கே கிணறு உண்டு, சின்ன கிணறு ஒன்று இருக்குது. அந்த சின்ன கிணறு மூலம் இந்த மோட்டர் மோட்டர் மூலம் தண்ணி சாப்பிடாது. விடிய ஒலிம்பி வேற என்ன செய்யற நீ? நீ சொல்றத சொன்னா தான் நான் செய்யற மாதிரி சொல்லலாம். இப்பொழுது நாங்கள் கூடி போச்சு. இவரும் எடுத்து கொண்டிருக்கிறார். இவர் யூடியூப் அடுத்த யூடியூப் 2 சுவை தக்காளி மரம் எல்லாம் இதுக்கான வாக்கு நிற்கிது. இங்கே புடலங்காய் மரம், என்ன பேர் அதுக்கு பேர்? போஞ்சி மரம். போஞ்சி மரம் கணக்க விதுகள் நிற்கி உள்ளுக்கு ஆடுறோம். வாழை மரம் நிற்குமான காய்க்கால். மிளகாக்காண்டு நிற்கிங்கால. தக்காளி பழம் பழத்து கிடக்கு, காய்ச்சி கிடக்கு. இஞ்சி ஏன்னா குட்டி தக்காளியே பெரிய தக்காளி. குட்டி தக்காளி யூடியூபர் இப்போ திருப்பி